என்னடா முக்கியமான விஷயம்? அம்மா, அஞ்சலியோட அப்பா சக்கரவர்த்தி அங்கிள் எனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இவ்ளோ அவசரமாவா? ஆமா அண்ணி, அவரை 4 பேர் கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு ஃபீல் பண்றாரு. அந்த பேச்சை உடனே நிறுத்தணும்னு அவசர அவசரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. பிரஸ்ல வேற இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற நிலைமையில எப்படி அஜய்? அம்மா, நீங்க எல்லாரும் வந்து பொண்ணு கேட்கணும். 2 குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறாரு. எப்படிடா இதெல்லாம் முடியுங்கிற? நீ தாமா அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி நேர்ல வந்து பொண்ணு கேட்க சொல்லணும். எனக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைதான்டா. ஆனா உன் அப்பா உன் பேர் சொன்னாலே கோபப்படுறாரேடா. அவர்கிட்ட இந்த விஷயத்த எப்படிடா பேசுவ? பேசாம அஞ்சலியோட அப்பாவை மாமா கிட்ட போய் ஒரு தடவை பேச சொல்லலாமா? அவரு சொசைட்டில ரொம்ப முக்கியமான ஆளு. அவரு சொன்னா மாமா ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? அவர் ஆல்ரெடி நேர்ல போய் பார்த்துட்டாரு அண்ணி. போன இடத்துல அவருக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய வாக்குவாதம் ஆகி சண்டையாயிருக்கு. என்னடா சொல்ற? பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாமா, அதனால அவர் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்பா வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்றாருமா. அவரு சும்மா பேசினாலே ஒத்துக்க மாட்டாரேடா. இப்ப சண்டை வேற நடந்திருக்குன்னு சொல்ற. எப்படிடா பேசுறது? அண்ணி, நீங்களாவது அப்பா கிட்ட பேசி அவர் கொஞ்சம் சம்மதிக்க வைங்களேன். சரி அஜய், நான் இன்னைக்கே மாமா கிட்ட பேசுறேன். எடுத்து சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். ஆனா மாமா ஒத்துப்பாரான்னு தான் தெரியல. நீங்க பேசினா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு அண்ணி. நான் உங்களை தான் ரொம்ப நம்பி இருக்கேன். ப்ளீஸ் அண்ணி, எனக்காக கொஞ்சம் பேசுங்களேன். சரி அஜய், நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.